ஒரு அறிவற்ற கூட்டத்தை விஜய் வந்து ரொம்ப வளர்த்துறதுக்கு இருக்காரு. அதுல இன்னொன்னு அந்த ஒரு பொண்ணு சொல்லுது, 38 பேரை வந்து ஊசி போட்டு கொன்னீங்கல்ல நீங்க, யார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா? எவ்வளவு கரெக்டா மாறிட்டாங்க. இது கிட்டத்தட்ட நீங்க பாஜகவோட வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல நமக்கு தெரியும் எவ்வளவு மோசமாக வந்து சித்தரிப்பு நடக்கும். மோடியை பார்த்து ட்ரம்பே வந்து கை கட்டி நிக்கிறாரு, அரண்டு போயிட்டாரு. இன்னைக்கு மோடி கம்பு எடுத்தாருன்னா பாகிஸ்தான் அழிஞ்சிரும். இப்படிலாம் கதை விட்டுறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். மோடி நினைச்சா பெட்ரோல் விலை குறைச்சிருவாரு, டாலர் விலை குறைச்சு, இந்த கதையெல்லாம் பார்த்திருக்கோம். இதை விட மோசமான ஒரு கூட்டத்தை விஜய் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம 38 பேரை விஷ ஊசி போட்டு கொன்ன அது குரூப் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசுது அப்படின்னா அதோட மைண்டுக்குள்ள எவ்வளவு விஷத்தை திணிச்சிட்டு இருக்காங்க இந்த குரூப் அப்படின்னு பாருங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ஆனா 41 பேர் நம்ம தானே கொன்னோம், இதெல்லாம் ஒரு விஷயமானா அப்படின்னு இந்த பக்கம் ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான கும்பல்களை தொடர்ச்சியாக விஜய் வளர்த்துக்கிட்டே இருக்காரு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை நமக்கு காமிக்குது. இது வந்து விஜய் ஜெயிக்க போறது கிடையாது. ஆனா